த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த வீடியோவில் வரக்கூடிய சில தகவல்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கு சில வருத்தங்களை கொடுக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவோட முடிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் ஏற்புடையதாக மாறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை. இந்த மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. அதாவது 140 கோடி மக்களும் நேரடியாக அமைச்சர்கள்ட்டையும் பிரதமர்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் போய் அவங்களுடைய கோரிக்கையை கேட்க முடியாது. அதுக்காக தான் இந்த இரண்டு அவைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த வேலையை செய்வாங்க. இதில் மக்களவையை பொறுத்த வரைக்கும் டைரக்டாக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மக்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தா எல்லாருமே மக்களுக்காக வேலை செய்யவங்க தாங்க. இதில் கொள்கை சார்ந்து அவங்களுடைய விஷயங்கள் மாறும், அரசியல் சார்ந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறும். அது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதிலுமே அரசியல்னா இப்படி தான் அப்படின்ற நிலைமை தான் இப்போ மட்டும் இல்லை, பல ஆண்டுகளாக இதுதான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கே வராமல் இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினரான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். அவர் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, நாடாளுமன்றத்துக்கு அவர் வர்றதே கிடையாது, அவையுடைய எந்த ஒரு நடவடிக்கைகள்லையும் அவர் கலந்துக்கிறது கிடையாது, முக்கிய மசோதாக்கள்ல வாக்களிக்கிறது கிடையாது. ஆனா இவ்வளவு குறைகளையும் இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் தொடர்ச்சியா அவர்கிட்ட எடுத்து சொன்னாலும் அவர் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கிறாரா அப்படின்னா அது இல்லை அப்படின்ற விடையில தான் போய் நிற்கும். ஏன் இவரை மட்டும் எடுத்து பேசுறோம் அப்படின்னா, அவருடைய கடந்த ஓராண்டு கால மாநிலங்களவையுடைய வருகை பதிவை நம்ம தரவு செஞ்சு பார்த்தோம். த கேபிட்டல் சேனல் நேயர்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டு அஃபீஷியலாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறேன். யார் வேணாலும் இதை போய் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். மக்களவையாகட்டும் மாநிலங்களவையாகட்டும், அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவைக்கு வரக்கூடிய விஷயங்களை ப்ரெசன்ட் ஆப்சன்ட், ஸ்கூலில் எப்படி இருக்குமோ, காலேஜில் எப்படி இருக்குமோ, ஆஃபீஸில் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இங்கேயும் ப்ரெசன்ட் ஆப்சன்ட் அப்படின்ற சிஸ்டம் இருக்கும். இதில் கையொப்பமிடுறது சைன்டுன்னு வரும், நாட் சைன்டு கையொப்பமிடவில்லை அப்படின்னா அவங்க அவைக்கு வரலைன்னு அர்த்தம். அவைக்கு வந்தும் சிலர் கையொப்பமிட மறந்துடுவாங்க, இதையும் தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த பட்ஜெட்ல இருந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்க பட்ஜெட் கூட்டத்தொடர் வரைக்கும் எவ்வளவு நாள் ஆப்சென்ட் ஆயிருக்கிறாரு, எவ்வளவு நாள் பிரசன்ட் ஆயிருக்கிறாரு அப்படின்ற டேட்டாவை அனலைஸ் பண்ணி இருக்கக்கூடிய அஃபீஷியல் டேட்டாஸை நம்ம எடுத்திருக்கிறோம். சன்சத் இணையதளத்தில் யார் வேணாலும் இதை போய் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளும் நம்மளோட ஸ்கிரீன்ல அதோட விஷயங்களை தொடர்ச்சியாக கொடுக்குறோம், பாருங்க. இதுல கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் காரணமா ஒரு குறுகிய கால பட்ஜெட் கூட்டத்தொடராக நடந்துச்சு. இதுல மொத்த வேலை நாட்கள் 9 இருந்த நிலையில அன்புமணி ராமதாஸ் 4 நாட்கள் சைன் பண்ணியிருக்கிறாரு, 5 நாட்கள் அவர் அவைக்கு வரல. அதுக்கப்புறமா ஜூன் 27 இருந்து ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் செஷன் அப்படின்றது நடந்தது, சிறப்பு அமர்வு. இது 5 நாட்கள் நடந்த நிலையில் ரொம்பவும் வருத்தத்துக்குரிய விஷயமா 5 நாட்களுமே அன்புமணி ராமதாஸ் அவைக்கு வரல. அடுத்ததா மழைக்கால கூட்டத்தொடர், புதிய அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா நடந்த முழுமையான ஒரு அமர்வு. இது 22 ஜூலை 2024 தொடங்கி 12 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நடந்தது. மொத்த வேலை நாட்கள் 15. இதுல அன்புமணி ராமதாஸ் 5 நாட்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாரு, 10 நாட்கள் அவர் அவைக்கே வரல. அடுத்ததா குளிர்கால கூட்டத்தொடர், நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நடந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஒட்டுமொத்தமாக 19 நாட்கள் நடந்திருக்கு. இதில் 10 நாட்கள் அன்புமணி ராமதாஸ் வரல, 9 நாட்கள் மட்டும்தான் சைன் பண்ணியிருக்கிறாரு. ஒருவேளை குளிர் ஒரு மாதிரி இதமாக இருந்ததுனால அவர் அவைக்கு வந்து கலந்துக்கிட்டாரோ என்னமோ, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்ததா புதிய அரசு, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 3வது முறையா அமைஞ்சதுக்கு அப்புறமா முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்குச்சு. 2 அமர்வுகளாக நடந்துச்சு. இது ஜனவரி 31 இருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்குமான ஒட்டுமொத்த காலம். இடையில விடுமுறை இருந்தது, அரசு விடுமுறை, சனி ஞாயிறு, இது எல்லாத்தையும் கழிச்சா மொத்தம் 25 அமர்வுகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 25 அமர்வுல வெறும் 6 நாட்கள் மட்டும்தான் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாரு.
19 நாட்கள் அவர் அவைக்கே வரல. இதுல வக்ஃபு மசோதா நடந்துச்சு, தமிழ்நாடுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய இமிகிரேஷன் பில் அப்படின்றது பாஸ் ஆச்சு, நிறைய முக்கியமான மசோதாக்கள், துறைமுகம் சார்ந்த மசோதாக்கள் அப்படின்னு நிறைய மசோதாக்கள் பாஸ் ஆச்சு. இதுல வக்ஃபு பில்லை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்ட நிலையில அதுக்கு கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்துக்கல, ஆப்சண்ட் ஆயிருக்கிறாரு. இது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு இப்படிதான் இருக்குமா அப்படின்ற கடுமையான கேள்விகளை எழுப்பி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு மீமும் ஒவ்வொரு பதிவுகளும் அதைத்தான் சுட்டி காட்டுறதா நம்மளால பார்க்க முடியுது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வெறும் 56 வயது தான் ஆகுது. இதுல உடல்நிலை சரியில்லை, ஏதாவது பர்சனல் ரீசன் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அவைத்தலைவருக்கு கடிதம் எழுதிடுவாங்க, விடுமுறையும் கொடுத்துருவாங்க, அது தனியா வந்துடும், அது இதுல எதுவுமே வராது. ஆனா அப்படியான விடுமுறை கடிதம் எதுவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுதி கொடுத்ததா நமக்கு இது வரைக்கும் எதுவும் உறுதியான தகவல் இல்லை. ஆனா இவ்வளவு சிறு வயது இருந்தாலும் கூட ஏன் அவைக்கு ஒரு இருக்கிறாரு அப்படின்ற கேள்வி எழுது. பொதுவாக எனக்கு யாரையும் யாரு கூடயும் ஒப்பிடுறது பிடிக்காது. ஆனால் இந்த முறை அந்த ரூலை பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். காரணம், வரிசையாக நான் இருக்கக்கூடிய பெயர்களை படிக்கிறேன், அவங்களோட வயசு, அவங்க மாநிலங்களவையில் எவ்வளோ தூரம் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த 25 நாட்கள் எவ்வளோ தூரம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இதில் ஜெயா பச்சன் அவர்கள், பாலிவுட் சூப்பர் ஸ்டார் பிதாமகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன், பணம் அவங்க கிட்ட ஏராளமா இருக்கு. அவங்க இந்த கூட்டத்தொடரில், அதாவது 25 நாட்கள்ல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஆப்சென்ட் ஆயிருக்கிறாங்க. 24 நாட்களும் அவங்க அவைக்கு வந்திருக்கிறாங்க. முக்கியமான அனைத்து மசோதாக்கள் மீதும் அவங்க விவாதத்திலையும் ரொம்ப அக்ரெசிவா கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா திமுகவுடைய திருச்சி சிவா மாநிலங்களவை குழு தலைவராகவும் இருக்கிறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது. நம்பவே மாட்டீங்க, 25 நாட்களும் அவர் அவை நடவடிக்கைகளில் கலந்துக்கிட்டார். அவர் கூட நான் கொஞ்சம் பர்சனலாக பேசுவேன் அப்படின்றதுனால தெரியும். அவருக்கு வந்த புதுசில் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதுனால உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது, ரொம்ப உடல் வலி இருந்தது, அது எல்லாத்தையுமே எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். ஆனாலும் கூட அவை நடவடிக்கைகளில் முழுமையாக கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. சுதா மூர்த்தி, இன்ஃபோசிஸ் நாராயணனுடைய மனைவி, மிகப்பெரிய பிக் ஷாட் பில்லியனியர் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். அவங்களுக்கு 74 வயசாகுது. அவங்க 20 நாட்கள் வந்திருக்கிறாங்க, 5 நாட்கள் மட்டும்தான் ஆப்சென்ட் ஆகிருக்கிறாங்க. சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய மிக மூத்த தலைவர், அவங்க அவைக்கு வராட்டி யாரும் கேட்க போறதில்லை. விப் 3 லைன் விப்பு கொடுத்து அவங்க அவை நடவடிக்கைகளை கலந்துக்கலன்னா உடனே விப் அவங்க மேல நடவடிக்கை எதுவும் எடுக்க போறது கிடையாது. கடுமையான உடல்நிலை பிரச்சனை அப்படின்றது இருக்கு. தொடர்ச்சியா மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வயது 78 ஆயிருக்கு. அவங்க இந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை செயல்பாடுகள்ல 20 நாட்கள் கலந்துகிட்டு இருக்கிறாங்க, 5 நாட்கள் மட்டும்தான் ஆப்சென்ட் ஆயிருக்கிறாங்க. வைகோ 80 வயதை கடந்த ஒருத்தர். அவருக்கு சமீப காலமா அவருக்கு எந்த அளவுக்கு உடல்நிலையில பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியும். அவர் பேசும்போது உடல் உதறல் எடுக்கிறதும் குரல் நடுங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் அவருடைய உத்வேகத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அவர் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மொத்தம் 25 நாட்களில் 6 நாள் மட்டும்தான் ஆப்சென்ட் ஆயிருக்கிறாரு. அதுவும் அந்த ஆரம்ப கட்டம், ஏன்னா அந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் கடுமையான குளிர் இருக்கும் அப்படின்றதுனால, உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த ஆரம்ப காலகட்டங்களில் மட்டும்தான் அவர் வராமல் இருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் பிரசன்ட் ஆகிருக்கிறாரு. அதிமுகவுடைய தம்பிதுரை 78 வயதாயிருக்கு. அவரும் கிட்டத்தட்ட அப்படிதான். விப் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் கொறடா உத்தரவை மீறி அவர் வரல அப்படின்னா யாரும் அவரை எதுவும் கேட்க போறது கிடையாது. ஆனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 25 நாட்களும் அவை நடவடிக்கைகளில் கலந்துகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு மசோதா மீதும் ரொம்ப ஆர்வத்துடன் கலந்துகிட்டு இருக்காரு. நம்ம கேபிட்டல் சேனல்லேயே அவர் பேசின வீடியோக்களை தனித்தனியாக போட்டிருக்கிறோம், போய் பாருங்க. அந்த குரல் நடுக்கம் இருக்கும், ஆனாலும் கூட அவ்வளவு நேரம் நின்று பொறுமையாக பேசுறாரு. இவங்க எல்லாரையும் விட ஹைலைட்டான ஒருத்தர் தேவகவுடா, முன்னாள் பிரதமர், 91 வயதை கடந்த, கிட்டத்தட்ட முதுமை நிலையோடைய உச்சத்தில் இருக்கிறார்னு கூட சொல்லலாம். இப்பவும் நாடாளுமன்றத்திற்கு சக்கர நாற்காலியில தான் வராரு. அந்த முக்கியமான விவாதங்கள்ல அமர்ந்து தான் பேசுறாரு. ஏன்னா பொதுவாக அவைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே எழுந்து நின்று தான் பேசுவாங்க, அதை நம்ம டிவியில பார்த்திருப்போம். ஆனா இவருடைய உடல்நிலை கருதி தேவகவுடா அவர்கள் மட்டும் அமர்ந்து பேச அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அவரு மணிக்கணக்கில் முக்கியமான விவாதங்கள்ல கலந்துக்கிறாரு. அவருக்கு வயது 91க்கு மேல அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், அவர் கிட்டத்தட்ட இந்த டெட் பெட்ல இருக்கிறார்னு கூட சொல்லலாம். ஆனால் அவைக்கு மிக முக்கியமான மசோதா வருது, கண்டிப்பாக வாக்களிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு சூழல் வருது, இல்லை
3 லைன் விப் அப்படின்வாங்க, கொறடா 3 வரி விப் அப்படின்வாங்க. அது போட்டால் கண்டிப்பாக வரணும் அவைக்கு அப்படின்னு. அந்த சூழலில் நான் கண் கூட பார்த்துருக்கிறேன். டெல்லியில் நாடாளுமன்ற அலுவல்களை கவனிக்கிறேன் அப்படின்றதுனால ஸ்ட்ரக்சரில் உட்கார வச்சு அவரை கொண்டு வந்திருக்காங்க. அவைக்கு வரும் பொழுது வீல் சேரில் உட்காந்து அவரால் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி கூட வர முடியாது. அதாவது அந்த சாய்வு பகுதிகளை கூட அவரை எடுத்துகிட்டு வர முடியாது, கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உடல் தளர்ந்து போயிருந்தது. ஆனால் அதே மன்மோகன் சிங் அந்த அவைக்கு வந்து தனது ஜனநாயக கடமையான மக்களுக்கான அந்த மிக முக்கிய கடமையான வாக்களிக்கிறத அவர் செஞ்சுருக்கிறாரு. அதோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்படி வயது கடந்து கட்சி கடந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இந்த நாடாளுமன்ற அலுவல்களில் கலந்துக்கிறாங்க. ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏன் இப்படி கலந்துக்கிறது இல்லை? வக்ஃபு மசோதா மாதிரியான முக்கிய மசோதாக்களில் கூட நாடாளுமன்றத்துக்கு வந்து வாக்களிக்கணும்னு அவருக்கு ஏன் தோண மாட்டேங்குது? இதை ஏதோ ஒரு நபர் அப்படின்றதுக்காக நம்ம அதை சொல்லலை. அவர் மீதான தனிப்பட்ட வெறுப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சாமானிய குடிமகனா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றாமை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவையே நான் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோவை அவர் பார்க்கும் பட்சத்தில் வரக்கூடிய நாட்களில் அவர் அவைக்கு வரலாம், தொடர்ச்சியாக ஃபுல் ப்ரெசன்ட் வரலாம். இல்லை ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து என் மேலே கோவப்படலாம். ஒருவேளை மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க இந்த அலுவல்கள் இந்த புனிதமான பணியை வந்து செய்யறதுல ஏதேனும் சுணக்கம் வரும் பட்சத்தில் அவங்க அதை மாற்றிக்கலாம். இதில் எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இது சம்மந்தமானது மட்டும் இல்லை. இதில் உங்களுடைய கருத்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி நாடாளுமன்றத்திற்கு வராமல் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் வந்து கலந்துக்காமல் இருக்கிறது எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இதை பற்றின எந்த ஒரு கருத்து இருந்தாலும் தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் ஒருவேளை அந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அரசியல் கட்சிகளில் இருக்கிறவங்களோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளும் பட்சத்தில் மக்கள் நம்ம கிட்ட இந்த இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்றது அவங்களுக்கு ஓரளவுக்கு நேரடியாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம நிச்சயமா உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நிறைய அளவில் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரியான நிறைய முக்கியமான தகவல்கள் கொண்ட செய்திகளை தொடர்ச்சியாக நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். நன்றி. இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. டெல்லியில் இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் வழியில் இயங்கக்கூடிய யூடியூப் சேனலாக இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்திய அரசியல், வட இந்திய அரசியல், இங்கே இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை எளிமையான மொழியில் தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். இதுக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.